ஜிப்ரான்ட்ட சொன்னது என்ன, நீங்கள் சூப்பரான பாட்டெல்லாம் போட்டுறாதீங்கன்னு தான் சொன்னேன். ரொம்ப நார்மலான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாட்டு இருந்தால் போதும், அப்படி இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் போட்டுறாதீங்க, கவனம் அதுக்கு மேலே போயிடும், பாட்டு மேலே கவனம் போயிடக்கூடாது. அது வரைக்கும் இருந்த கதை மேலே கதையை உடச்சி பிரேக் பண்ணி அது பாட்டுக்கு போயிடுச்சுன்னா சூப்பர் பாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா படம் அது இல்லை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம நாளைக்கு பண்ணும்போது ஒரு விவசாயத்தை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறதா. நான் அந்த படத்துலேயே வச்சுருப்பேன். நான் சொன்ன அத்தனை விஷயம் உண்மை. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே உண்மை. நம்ம ரைட்டிங்கில் வந்து எனக்கு இந்த ஆங்கிளில் இருக்கணும், கேமரா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவன் லைட்டை போடுவான், பார்த்தா அந்த பொண்ணு தொங்கிட்டு இருப்பான். அப்போ தான் தெரியும் அந்த லைட் போட்டதுக்கப்புறம். கேமரா அதுலேருந்து அவங்க கூட ஃபாலோ பண்ணி அவன் போய் உட்காந்து வெட்டுற வரைக்கும் ஒரே ஷாட்டாக இருக்கும். படத்தில் ஒரு மியூசிஷியனாக இருக்கணுங்கிறது தேவைப்படுது. அது வயலினோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. பியானோவாக இருந்தால் அது ஒரு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வாசிக்கிறது நமக்கு விஷுவலாகவும் சரி, நமக்கு ஒரு அந்த சீன் கம்போஸ் பண்ணும்போதும் சரி, கண்டென்ட்டாக கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேஜிக் பண்ணிட்டு இருப்பான். ஊர் பொண்ணுங்களாம் கடத்தி கொடுக்கலாம். இது இப்படி கடத்த, இந்த பொண்ணு தான் கடத்தணும், அந்த பொண்ணு தான் கடத்தணும். இல்லை, அது இல்லை. அதாவது நமக்கு அவன் எனக்கு 2 விதமான ஒரு ஐடியா இருந்தது. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவன் அந்த பொண்ணை, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அதை பொண்ணை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியாவை வச்சுருந்தோம். ஒன்று சுருட்ட முடியா இருக்கலாம், இல்லை 2 புருவங்கள் சேர்ந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அடையாளம் அந்த பொண்ணு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒன்று ஐடியா பண்ணோம். அதனால தான் அந்த பொண்ணை செலெக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். அது என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை நம்ம வச்சோம்னா, இந்த அம்மு கேரக்டர் வந்து அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சும்மா சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இது இப்படிலாம் யோசிச்சு இல்லை ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிற மட்டும்தான். ஏன்னா இன்னொன்று மோட்டிவ் இல்லாமல் கொலை பண்ணி அதை சந்தோஷப்படுறவன் தான் சைக்கும். அந்த ஒரு இதனால அவன் ரேண்டமாக செலெக்ஷன் பண்ணி அவனை எங்கே அவன் சந்தோஷப்படுறான்னா, இந்த பொண்ணு கொல்லுன்னு நீங்கள் தெருவில் போடும்போது அந்த பேட்டர்னை பார்த்து இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, நம்ம வந்து தூங்குடாமல் பண்ணுற ஒரு கேஸாக இருக்க போகுதுன்னு மற்றவங்களாம் நினைக்கும் போது தான் அவன் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷம் தான் அவனுக்கு தேவை. அதனால் வந்து பொண்ணு விஷயத்தில் செலெக்ஷன் பண்ணுறது அவன் ரேண்டமாக பண்ணுறான் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்கிறத நான் பண்ணல. ஏன்னா அது பண்ணோம்னா கதையில் சில விஷயங்கள் ஓப்பன் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணோம். அது அந்த ஐடியா இருந்தது. நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தினால இந்த பொண்ணை செலெக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு வைக்கலான்னு ஐடியா பண்ணோம். நான் அது வந்து ஏதாவது விஷயத்தில் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். மற்றபடி எனக்கு அந்த ஐடியா இருந்துச்சு, யூஸ் பண்ணல. ஆர்டிஸ்டன் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்டேயும் அந்த ஸ்டேஜில் இந்த ஒரிஜினல் ஸ்டோரி டிவியேட் ஆச்சா, டைல்யூட் ஆச்சா ஃபைனல் ஸ்டோரி பண்ணும்போது? இல்லை அப்படியே இல்லை கதை நான் கதையை தான் மாற்றினீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை நான் மாற்றல. எந்த விஷயத்தில் மாற்றுன்னா, ஃபஸ்ட்டு வச்சுருந்தது 40 வயசு ஒரு ஆள், அவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம். அது நிறைய ஹீரோக்களுக்கு வந்து செட் ஆகலை. அது என்னமோ அவங்க ஒரு மாதிரி ஆமாம் அந்த கேரக்டர்லாம் அவங்களுக்கு செட் ஆகுதுனால என்ன ஐடியா பண்ணால், சரி அதை மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை, நம்மளுடைய ஸ்டைல்லையே ஒன்று மாற்றணும்னு சொல்லி மாற்றினதா ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசணுன்னா, நானும் அர்ஜுனும் என்ன பேசணுன்னா, ஒரு ஹீரோங்கிறவன் வந்து ஒரு சாதாரண ஆளாகவே வச்சுக்கலாம், ஒரு ஏசிபியோ இல்லை கமிஷனர் மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படி தான் வச்சுருந்தோம். ஒரு ரொம்ப சாதாரண ஆள், அவன் வந்து விருப்பம் இல்லாமல் இந்த கேஸுக்குள்ளே வரான். அப்புறம் அதில் பெருசாக திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அவனை ஸ்ட்ரைக் ஆகி அவன் பெருசாக அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க மாதிரி முடிக்கலான்னு ஐடியா பண்ணோம். அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக சொன்ன ஒரு விஷயம் தான், அவன் வேணா அசிஸ்டன்ட் டைரக்டராக வைக்கலாமா அப்படின்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் நிறைய பேர்ட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம்.
அதனால வந்து சரி நான் சும்மா யோசிச்சு பார்த்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு அவன் சைக்கோ கதை, ஏன்னா நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால அப்படி வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி வச்சுடுவோம், அங்கே எழுத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது ஃப்ளோவில் பார்த்து நல்லா இருந்தது, சரி இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியாமல், அதாவது அப்போதைக்கு ஜெயிக்க முடியாமல் ஒரு போலீஸ் ஆகிறான். அவன் வந்து அந்த கேஸ் அதுவும் விருப்பமில்லாமல் போவான். அந்த அவனுடைய அப்போ வந்து ஒரு கேஸ் வந்து அவன் பண்ணியிருந்த ஒரு வேலைக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வந்து அதை வச்சு பண்ணுறான் அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. அது ஃப்ளோவில் அப்படியே வந்துருச்சு. இந்த கதையை சொல்லும்போது இதுக்குள்ள கமர்ஷியலா காமெடிலாம் வேணும் எத்தனை பேர் உங்களுக்கு? எல்லாரும் எதிர்பார்க்கறதா. நான் அந்த படத்துலேயே வச்சிருப்பேன். நான் சொன்ன அத்தனை விஷயம் உண்மை. அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே உண்மை. அது வந்து என்னன்னா எல்லாருமே கேட்டது என்னன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, நீங்கள் இந்த பாட்டு காமெடி லவ் இதெல்லாம் சேர்த்து வைங்கிறது உண்மை. எல்லாமே உண்மை. அதில் எந்த விஷயம் வந்து பொய் இல்லை. ஷார்ட் ஃபிலிம் கேட்குறது மட்டும்தான் நான் வந்து எனக்கு அனுபவம். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். அது ஏன் வச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்த்துக்கிட்ட வந்து ஷார்ட் ஃபிலிம் கேட்டது எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாது. கொஞ்சம் காசு நமக்கு இருக்குது, கொஞ்சம் இருக்குன்னா நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா அதுவும் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் எல்லா உதவிக்கிட்டையும் கேட்டால் அது வந்து செட் ஆகாது இல்லையா. அதனால வந்து அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்காக வச்சுருந்தேன். அதை விட அது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு குடும்பம், ரொம்ப சாதாரண குடும்பம், வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு குடும்பமும் ரிஜிஸ்டர் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால வச்சுருந்தேன். மற்றபடி எல்லாமே எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான். முதல் படத்துல எல்லாருமே புது டீம் அப்படின்னு மூணாவது படத்துல உதவி அவங்களுக்கு தேவைகள் என்ன மாதிரி இந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிற விஷயம்? அப்படியா? இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கணும். அப்டேட்னா நம்ம சொல்ல ஒரு சினிமாவை பற்றி கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இதுதான். வேற என்ன பெருசாக எதுவும். ஆனால் அதுதான் அப்டேட்டுன்னு சொன்னேன். ஏன்னா நானே இன்னும் நிறைய புக் படிக்க வேண்டியது இருக்குது. நான் கேட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன புக் படிச்சுன்னு திருப்பி கேட்டேன். இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு புக்ஸ் படிக்கிறவன் தான். சமீபத்தில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இல்லை, ஃபேண்டசி. இதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா பரவாயில்ல. வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிமுக்கான ஆக்சுவல் பட்ஜெட் இது, பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் இதுன்னு சொல்லி வரும். நம்ம ஊரில் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுன்னு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, நான் சம்பளம் என்னன்னு கேட்கல, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, என்ன பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது சொல்ல முடியுமா? இந்த படத்துக்கா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்லலாம். ஏன்னா அது எவ்வளோ தூரம் எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இவ்வளோ ஆச்சுங்கிறது இன்னும் டீட்டெயிலாக கரெக்டாக நமக்கு இன்னும் நான் கேட்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இவ்வளோ இருக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த படத்துக்கு செலவு பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு 7 ரூபாங்கிறது பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஒரு 1.5 அந்த மாதிரி ஆகிருக்கு. ப்ரொமோஷனுங்கிறது தனி, அது ஒரு 1.5 கோடி ரூபா ஆகும். அதுக்கப்புறம் ரிலீஸு அதான் ப்ரொமோஷன் தான். அது எனக்கு தெரிஞ்சு 8.5 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற ஒரு அதிகபட்சமான ஒரு அமௌண்ட். ஆமாம், அதை சேர்த்து தான் சொல்றேன். இல்லை, காம்ப்ரமைஸ் நான் வந்து படமா அது இருக்கு. அது இருக்கு போகும்போது 30 days 45 days ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அது இருக்கு. அது வந்து நம்ம தனியாக டீட்டெயிலாகவே பேசலாம். நான் இப்போ அருண்கிட்ட கூட நான் உள்ள பேசிட்டு தான் இருந்தேன். அது நான் வந்து இது கதையாகவே பெரிய கதை. ஒரு 65 நாள் பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து 65 நாளில் முடிக்க முடியல. ஏன்னா நிறைய ரோட் சீக்வன்ஸு, மேக்கப் பண்ணிங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள ரொம்ப கஷ்டம் அது பாவம். ஏன்னா உள்ள வேர்த்திருச்சுன்னு வைங்களேன், 4 மணி நேரமே தாங்காது அது. நான் வந்து ஒரு கார் சீட்டுங்கிறது குறைஞ்சது 8 மணி நேரம். அதனாலேயே ரொம்ப ஒரு மெதுவாக தான் நான் வேலை வாங்க முடியும். எல்லாமே போய் தடாப்படான்னு மற்றவங்க மாதிரி. ஏன்னா இன்னொன்று சாப்பிட முடியாது. சும்மா இந்த டிஃபிகல்ட்டி சொல்கிறேன். சாப்பிட முடியாது, தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கணும். அவரை ரொம்ப போட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடுற மாதிரி வேலை வாங்க முடியும். அதனால் அது கொஞ்சம் ஆகும். இப்போ சில நாள் வந்து 2 பேர்த்துக்கு மேக்கப் போடுற மாதிரி இருக்கும். டூப்புக்கு, அவருக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய ரோடு எடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நிறைய சீக்வன்ஸ் இருந்தது படத்தில். அதனால் 65 நாட்கள் எனக்கு இந்த படத்துக்கு பத்தல. அதனால ஒரு
15 நாளுக்கு பக்கம் அதிகமாக தேவை. ப்ரொடியூசர் ஓகே டைம் ஆச்சு. இது ஏன் நீங்கள் வந்து ஒரு கதை மட்டும் பண்ணி தான் பண்ணீங்களா இல்லைன்னா? இல்லை, ஒரே கதை தான். ஒரே ஒரு கதை நீங்கள் இல்லை, இதை விட பெட்டராக பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. இல்லை, என்னன்னா ஒரு கதை வந்து ரொம்ப திருப்தியாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த கதை பண்ணதில்லை, இதில் வந்திருக்குமே எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லை எல்லாத்துக்குமே இந்த கதை பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கிரியேட்டராக இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படிங்கும்போது இதை தாண்டி இதை விட பெட்டராக ஒரு கதை யோசிச்சு இதுக்கு மாற்றாக பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து எமோஷ்னலாக என் கூட கனெக்ட் ஆன ஒரு கதை. இது எப்படி சொல்கிறேன்னா, இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் போது சாதாரணமாக விட்டுட்டேன். ரிஜெக்ட் ஆக 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 இந்த கதை வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வெறும் கதையாக தெரியல, கிட்டத்தட்ட ஒரு ஒரு உயிருள்ள ஒரு விஷயமா மாறிடுச்சு, ஒரு குழந்தை மாதிரி மாறிடுச்சு. இது எல்லாமே இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்களே, இவ்வளோ அப்படி ஒன்றும் தப்பாக இல்லையே, ரொம்ப நல்ல கதையாச்சு, ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன புரியல, இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுறது, நான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படி. இதை தாண்டி இது வந்து உண்மையாக சொல்கிறேன், இதை தாண்டி வேற ஒரு கதை நான் பண்ணவே கூடாது, பண்ணவும் மாட்டேன், இது தான் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தேன். அந்த உறுதியாக இருந்ததுக்கு தான் இன்னைக்கு ஒரு 4 டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தேன். இதை தாண்டி வேறு கதை பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். முண்டாசுப்பட்டி 2க்கு சொல்கிறேன், இதை நம்ப மாட்டேங்க, முண்டாசுப்பட்டி 2க்கு ப்ரொடியூசர் வந்து சைன் பண்ண போகும்போது சிவி குமார் சார் சொல்கிறார், நான் வந்து இந்த படத்துக்கு இந்த படத்தை அங்கே தான் பண்ண வேண்டியது இருந்தது ராட்சசன். சைன் பண்ணும்போது சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் முண்டாசுப்பட்டி 2 பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பெரிய சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னாரு. இல்லை சார், நான் இந்த கதை தான் பண்ணுவேன் உறுதியாக இருந்தேன். ஏன்னா இது பண்ணுறது தான் என்னுடைய 2வது படமாக இருக்குன்னு ஒரு பெரிய இது. ஏன்னா முண்டாசுப்பட்டி 2 எப்போ வேணால் பண்ணலாம். நான் முண்டாசுப்பட்டி 2 பண்ணேன்னு வச்சுங்களேன், நான் அவ்வளோதான், அந்த அதுக்குள்ளேயே தான் இருப்பேன் நான். இப்போ ராட்சசன் பண்ணதுக்கப்புறம் தான் வேற ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நம்ம காட்ட முடிஞ்சது. அதை காட்டணும். அதை விட இந்த கதையை நான் அவ்வளோ தூரம் எனக்கே ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம பண்ண ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறது இருந்தது. அது ரிஜெக்ட் ஆக நமக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகி இதை தாண்டி வேறு கதையை பண்ணக்கூடாது, இவங்க என்ன வேண்டாம்னு சொல்கிறது, நான் தான் வேண்டாம்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அப்படி ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய மற்றவங்க நல்ல குழந்தைய வந்து ஒருத்தர் வந்து கை சரியில்லை கால் சரியில்லை எப்படி சொல்லலாம், நல்லா தானே இருக்குது, அவன் நல்லா தானே ஓடுறான் ஓடியார், உனக்கு என்ன எப்படி ஒன்று நீ அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் இதை தாண்டி வேறு கதை பண்ணவே கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன். இது உண்மைதான், நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக சொல்ல, இது உண்மையாகவே இருந்தது, எனக்குள்ளே இருந்துச்சு, முதல் தடவை எல்லாத்துக்குள்ளேயும் சொல்லிட்டேன். ஒரு ஷாட்டில் வந்து ஒரு ராதாரவி இருந்த இடத்துல அந்த கையில் வந்து ஒரு வச்சு ஒரு பொருள் ஷாட்டையாக வச்சுங்க, நான் இவர் விஷ்ணுவோடைய கையை வச்சு. ஏன்னா நம்ம அதில் வந்து 6 விரல் இருக்குங்கிறத நம்ம ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஷாட் தப்பு இருக்குது. அது வேற மாதிரி ஃபோக்கஸ் வந்து ஆப்போசிட்டாக வச்சுட்டேன். அதில் ஒரு தப்பு இருக்குது. இன்னும் ரிஜிஸ்டர் ஆகாமல் நிறைய பேருக்கு உடனே ரிஜிஸ்டர் ஆகிருக்காது. அது வந்து அந்த கையை வச்சு எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விரல் ரேகை தெரியும் இல்லையா, அதுக்காக வச்சுருந்தேன். ஆனால் ஃபோக்கஸில் வந்து என்னென்னா நான் வந்து அந்த ரேகைக்கு வைக்காமல் கைக்கு வச்சுட்டேன், ஃபோனுக்கு வச்சுட்டேன். ஆமாம், அது என்னன்னா அந்த ரேகைக்கு தான் ஷார்ட் போயிருக்கணும். நான் வந்து அப்படியே ரிவர்ஸில் வச்சது வந்து நான் எடிட்டில் பார்க்கும்போது இருந்துச்சு, அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தப்பு அது வந்து அந்த இது காட்டுறதுக்காக தான் வச்சிருந்தேன் சார். அப்போ அதே மாதிரி உங்கள் படத்தில் வந்து ஆங்கிளும் சரி கம்போசிஷனும் சரி இந்த ஃப்ரேமில் எனக்கு இதாக இருக்கணும், இது யார் சார் முடிவு பண்ணுங்க, நீங்கள் முடிவு பண்ணீங்களா இல்லை சினிமாட்டோகிராஃபர் முடிவு? இல்லை, நான் அதான் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே மேக்ஸிமம் ஷார்ட் முடிவு பண்ணியிருந்தேன். ஆமாம். அப்புறம் ஸ்பாட்டில் போயிட்டு அவர் கூட கலந்து பேசுகிறது தான். நான் அதான் சொல்கிறேன், முன்னாடி சொன்னேன், நான் மட்டும் இதுதான் வேணுங்கிறது வந்து நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன், நான் அதில் இருப்பேன். இல்லை கொஞ்சம் நமக்கு சில ஷார்ட்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும், அவர் ஒன்று சொல்லுவார், அது பெட்டராக இருந்ததுன்னா அதை பிடிச்சி போய் மேக்ஸிமம் வந்து ஆமாம் ரைட்டிங்கில் நான் வந்து எனக்கு இந்த ஆங்கிளில் இருக்கணும். கேமரா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லைட்டு போடுவான், பார்த்தா அந்த பொண்ணு தொங்கிட்டு இருப்பான், அப்போ தான் தெரியும் அந்த லைட் போட்டதுக்கப்புறம். கேமரா அதுலேருந்து அவங்க கூட ஃபாலோ பண்ணி அவன் போய் உட்காந்து வெட்டுற வரைக்கும் ஒரே ஷாட்டாக இருக்கும். அது வந்து எழுதும்போது நமக்கு வந்து ஏன்னா அது ரொம்ப ஏன்னா சில ஷாட்டில் அப்புறம் அந்த பொண்ணு மண்டி போட்டு அழுதுட்டு இருப்பா, அவர்கிட்ட இருந்து கேமரா போய் அப்படியே சுற்றி வந்து முதுகுலையே மேலே இருக்கும்போது ஹீரோ நிற்பாருங்கிற ஒரு ஷாட்டு அது நம்ம எழுதும்போது. ஏன்னா சில ஷாட்டெல்லாம் வந்து இல்லை அங்கே போய் யோசிச்சு இந்த ஷாட் பண்ணவே முடியாது, ஏன்னா அதுக்கு பெரிய ஒரு கம்போசிஷனே தேவைப்படுது. ஏன்னா ஹீரோ வந்து பின்னாடி கேமரா பின்னாடி வந்துட்டே இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா அது பேட்ச் ஷாட் கிடையாது, ஒரே ஷாட். அது அந்த பொண்ணு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேமரா முதுகுக்கு போகும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடாது, ஹீரோ நிற்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய பிளானே தேவைப்படுது.
லைட்டிங்லேருந்து எல்லாமே பிளானாக தேவைப்படுது. அது வந்து முன்னாடியே இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம அப்போ போய் யோசிக்கிறதோ இல்லை அது முந்தின நாள் யோசிக்கவே முடியாது. சில ஷாட்டு சொல்கிறேன். அப்புறம் அந்த ஷாட்டு துப்பாக்கி வந்து இப்படி மேலே இருக்கும், கேமரா வந்து பார்க்கும்போது ஆங்கிளில் பார்த்தா அது கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே கேமரா சுற்றும் போது பார்த்தா மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், அதாவது ரைட்டிங்கில். இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. நிறைய ஷாட் அப்படி இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஷாட் வந்து மேலிருந்து அப்படியே காது வச்சு கேட்பாரு தெரியுமா, அந்த இறகு வச்சுக்கிட்டு அப்படியே அண்டர் கிரவுண்ட் போகும். இது முன்னாடி பிளான் பண்ணால் தான் செட்டே போட முடியும். இது செட். அது அந்த கேமரா இப்படி இருக்கும்போது அது ஒரிஜினல் வீடு. அது இந்த பக்கம் அந்த அந்த செல்ஃப் இருக்கும்போது செல்ஃபில் ஒரு இறகு எடுத்து பார்ப்பார் இல்லையா, அந்த இறகுலேருந்து அப்படியே கீழே வர்றது வந்து செட்டு. இல்லை அந்த இதான் ஒரு ஷாட்டு அது செட்டே போட்டு அதுக்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேலே வந்து அந்த மேலே அந்த வீடு செட்டு. அது ஒரிஜினல் வீடு, அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கிற ஒரு ஒரிஜினல் வீடு. இந்த ஒரிஜினல் வீட்டில் உள்ளே வர்றது, லைட்டை போடுறது, அந்த அப்படியே பேன் பண்ணி செல்ஃபுக்கு வர்ற வரைக்கும் ஒரு வீடு. அந்த செல்ஃப் அப்படியே செட்டு போட்டு அப்படியே கீழே இருக்கணும். அது ஒரிஜினல் ஷாட்டு. மேக்ஸிமம் நான் பேட்சே பண்ணல. அது நீங்கள் அந்த சிங்கிள் ஷாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கிள் ஷாட்ல கதை சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால அப்படி பண்ணலாம். ஆமா ஆமா, அது அதனால அது முன்கூட்டியே முடிவு பண்ணாதான் நம்ம இந்த செட் ஒர்க்லாம் சொல்ல முடியும். நம்ம முந்தின நாள் சொல்லி இந்த செட்டை போடுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து அப்படியே வீடை பார்த்தோம். முன்னாடியே அந்த வீடு அப்படி இருக்கணும், வீடு வேணும், அந்த அந்த அதே மாதிரி செல்ஃப் ஒன்று வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ண முடியும். அதுக்காக அப்படி பண்ணுது. தியானம்ன்றது எனக்கு கேரக்டராகவே தெரிஞ்சது. பிகாஸ் அதுல வந்து ஒரு நல்ல ரிதமிக் மியூசிக்கும் எடுக்க முடியும், அதே சமயம் ரொம்ப டேஞ்சரஸான ரொம்ப ஒரு பயத்தையும் கொடுக்க முடியும். அது வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த மியூசிஷியன் வந்து அப்படிதான் இருக்காரு. அவர் வந்து நல்ல கேரக்டர் தான், அவங்க பையன் அந்த மாதிரி பண்ணதுனால அவர் அப்படி ஆமா. ஸோ அது ஏதாவது அந்த பர்டிகுலர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த டிசைன் நல்லா இருந்தது, டைட்டில் அதுல ஏதாவது கேரக்டராகவே இல்லை. அதான் ஏன்னா படத்தில் ஒரு மியூசிஷியனாக இருக்கணுங்கிறது தேவைப்படுது. அது வயலினோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. பியானோவாக இருந்தால் அது ஒரு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வாசிக்கிறது நமக்கு விஷுவலாகவும் சரி, நமக்கு ஒரு அந்த சீன் கம்போஸ் பண்ணும்போதும் சரி, கண்டென்ட்டாக அது பியானோ இருந்ததுன்னா ரொம்ப ஒரு அது ஒரு மாதிரி மூடு கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக பியானோ அதான் அந்த அந்த மூடு கொடுக்கறதுக்காக தான் பியானோ வச்சுருந்தது. அந்த பியானோ பார்த்தீங்கன்னா டைட்டில் போடுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். நீங்கள் அதனால தான் வந்து பியானோங்கிறது வந்து ஒரு கேரக்டர் ப்ளஸ் வந்து அந்தம்மா ஒரு மியூசிஷியனாக இருக்கிறதுக்காக தேவைப்பட்டது. நீங்கள் வயலின் வச்சுருந்துன்னு வச்சுங்க, அந்த அது வேறு மாதிரி ஒரு ஃபீல்டு வந்துருக்கு. அதுக்காக பியானோ வச்சு ஃபஸ்ட்டு வயலின் தான் யோசிச்சு பார்க்கும்போது செட் ஆகுதுன்னு தோணுச்சு. அப்புறம் நம்ம பியானோவை வச்சுப்போம் அப்படின்னு. சார் நம்ம ஊரில் 2 கேள்வி இருக்குது. ப்ரொடியூசர்லாம் எங்கே வாழ்றாங்க? ஏன் கேட்கறேன்னா, படம் வந்து ஒரு வணிக சினிமா, இது எடுக்கவே நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ற அப்படின்றீங்க. அப்போ அவங்க எங்கதான் வாழ்றாங்க? அவங்க என்ன அவங்களோட மனநிலை என்னன்னு கேட்கறேன். என்னமோ வந்து பாட்டு வைக்கணும், சண்டை வைக்கணும், அது ரொம்ப முக்கியம் இருக்காங்களே. இல்ல நீங்க என்ன இருக்கீங்க? இல்ல சும்மா கேக்குறேன். சும்மா இருக்கீங்க, அசிஸ்டன்ட் ரைட்டர் இருக்கீங்களா? எது கேக்குறேன்னா, இல்லை நான் எதுக்கு கேட்டேன்னா, நீங்கள் சினிமாவில் இருந்தோம்னா நமக்கு இது வருத்தமாக இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸாக பிசி ஆடியன்ஸாக போனால் அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு ப்ரொடியூசர்ஸ் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி படம் தான் ஓட மாட்டேது. இப்போ கதாநாயகனான சினிமாவே இங்கே ஓட மாட்டேது. உங்கள் படம் பார்த்தீங்கன்னா கதைக்கான சினிமா, அது ஹீரோக்கான ஒரு தனித்துவமே இருக்காது. ஆனால் கதாநாயகன் சினிமா எந்த சினிமா ஓடல. இப்போ சமீபமாக அந்த பெரியார் படம் யார் படம் கூட அது ஓடலாது. இல்லை இன்னொன்று சாங்குங்கிறது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது. அதை விட வந்து ஒரு சாங்கு, ஒரு காமெடி, ஒரு ஃபைட்டு, இதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள். அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும். ஒரு கதை இருந்து அதுக்குள்ளே சுற்றி இருக்கும்போது எல்லாமே டோட்டலாக ஒரு கமர்ஷியல் படமாக பார்க்கப்படுது. ஆனால் நீங்கள் சொல்கிற சமயத்தில் ஓடாத படங்களுக்கு காரணம் என்ன? அதுக்குள்ள கதை இல்லாமல் இருக்கும். பாட்டு இருக்கிறதுனாலையோ கமர்ஷியலாக விஷயங்கள் இருக்கிறதுனாலே ஓடாமல் போகல, கதையும் உள்ள இல்லை. கதையும் இல்லை, ஏன் அதே ஒரு டிபெண்டா அதே வச்சுக்கலாம்னு கேட்குறேன். இப்போ அது ஒரு பேலன்ஸுக்காக வச்சுக்கிறது தான். நீங்கள் ஒரு பாட்டு 5 பாட்டு வந்து வச்சுங்களேன், டிவியில் போடுறா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் தான், அது ஒரு ரிலீஃபா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க.
இல்ல சார் இப்ப நீங்களே வந்து இப்ப இவ்வளவு போராடி தான் ஒரு 4 வருஷம் மெனக்கிட்டு அதெல்லாம் இல்லைனால தானே இந்த பிரச்சனை. இல்ல இப்ப உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த பாட்டு வைக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கு? இல்ல நான் எப்பவுமே பாட்டு தனியாக டூயட்டோ இல்லை அதில் வைக்கணும். எனக்கு பாட்டு இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும். அப்ப அவங்க ஏன் புரிய மட்டும்தான் கேட்கறேன் ப்ரொடியூசருக்கு. மக்கள் இப்போ ஒரு சில படம் தனித்துவமா வெற்றி கொடுத்துட்டே இருக்கும். வணிக சினிமா வந்து சரி, கலை ரீதியா பெருசா தமிழ்ல வரல, இப்படி வந்த படங்களா இருந்தாலும் சரி. அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஹோட்டல்லே வந்து நார்மல் ஹோட்டல் இட்லி தோசை பொங்கல் பூரி பிரியாணி இருக்கிற ஹோட்டல் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஹோட்டலில், அதாவது எப்படி சொல்கிறது, மசாலா இல்லாத எண்ணெய் இல்லாத ஹோட்டலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரேராக இருக்கும். ஏன்னா திருப்பூரில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. மற்றதில் எல்லா திருப்பூரில் நாம் பார்த்துருக்கு எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க, மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க. வெறும் இந்த இயற்கை முறையில் விளைவிக்கிற பொருட்கள் அப்படி வச்சு தான் இருக்காங்க. அதே அதிகமாகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஹோட்டல் நாம் பார்த்துருக்கு. நானே ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கேன். இது பேசிக்காக உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் சினிமாவில் நீங்கள் அதிகமாக எது விரும்புகிறாங்களோ அதை தான் போகணும் அவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டு சாங்கு சரி, பாட்டு காமெடி ஃபைட்டு இது வந்து பேசிக்காக நினைக்கிறாங்க. ஒரு ஹிட் ஃபார்முலாவுக்கு பேசிக்கான விஷயமா நினைக்கிறாங்க அவங்க. அதுக்குள்ளே ஒரு கதை, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல கதையே வந்து பெருசாக அவங்க வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது, தேடாமல் இருக்கிறது ஒரு மைனஸ் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நல்ல கதை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த படங்கள் ஓடலையே. நீங்கள் சாங்கும் ஃபைட்டும் காமெடியும் இருக்குது. அந்த அது ஏன் வைக்கிறாங்க, அதனால தானே ஓடல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? கதைன்றதே இல்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது தேவையே இல்ல. உங்க படத்திலே பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாட்டு எனக்கு அந்த சிங்க் ஆகல, எனக்கே பிடிக்கல, எனக்கே சிங்க் ஆகல. பாட்டு வைக்கிறாங்க அப்படின்றது அது கேட்குறாங்க என்னன்றது. அவங்க கேட்கறது என்ன, கமர்ஷியலுக்கான ஒரு விஷயமா தான் அதை எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சமாவது நீங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை ரொம்பவும் இது பண்ண முடியாது இல்லையா? நம்ம வந்து ராட்சசன் படம் பண்ணும்போது இருக்கிற சொல்கிற கதை பண்ணுறக்கே ஆள் கிடைக்காத போது சரி ஒரு பாட்டாவது வச்சா போதுன்னு நம்புற ஒரு ப்ரொடியூசருக்கு அது கூட பண்ணலைன்னா மரியாதைலாம் போயிருக்கும். ஆனால் அதில் வந்து நான் டூயட்டாவோ இதை வச்சுருந்தா தான் ரொம்ப கேவலமாக போயிருக்கும். நம்ம ஃப்ளோவில் ஒரு மாண்டேஜுக்குள்ளே ஒரு சாங் வைக்கிறது எனக்குமே அது விருப்பம் கிடையாது, விருப்பமே இல்லை. ஒரு அந்த இடத்துல அது ஆடியன்ஸ் என்ன ஒன்று, நீங்கள் உண்மை சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஜிப்ரான்ட்ட சொன்னது என்ன, நீங்கள் சூப்பரான பாட்டெல்லாம் போட்டுறாதீங்கன்னு தான் சொன்னேன். ரொம்ப நார்மலான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாட்டு இருந்தால் போதும், அப்படி இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் போட்டுறாதீங்க, கவனம் அதுக்கு மேலே போயிடும். பாட்டு மேலே கவனம் போயிடக்கூடாது. அது வரைக்கும் இருந்த கதையை உடச்சி பிரேக் பண்ணி அது பாட்டுக்கு போயிடுச்சுன்னா சூப்பர் பாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா படம் அது இல்லை, அங்கே வந்து தேடுறது தான் முக்கியம். அவங்க ஆட்டோவெல்லாம் தேடி போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு லவ், அதை இன்னொன்று ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து அங்கே அந்த பாட்டை போட்டு கன்வே ஆகிக்கும். அதில் 2 பேரும் லவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு ஒரு இது அப்படின்னு போயிடும். இல்லைன்னு வச்சுக்க, அது தனியாக லவ் சொல்கிற சீனை வச்சு அதை வச்சு இதை வச்சு இதுக்கு நம்ம வந்து எடுக்க முடியாமல் இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல பாட்டுங்கிறது ப்ரொடியூசருக்கு நம்ம விருப்பப்படுறாங்க, அது வந்து ஒரு சாங்காக இருக்குன்னு விருப்பப்படுறாங்க, ஒரு ஆல்பமாக தேவைப்படுதுங்கிறாங்க. நம்ம அது ரொம்பவும் ரிஜெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அதுவும் வந்து ரொம்பவும் படத்தை பாதிக்காத மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம். பாதிக்கிற மாதிரி இருந்தால் நானே வைக்க மாட்டேன். ப்ரொடியூசரும் அவரும் வந்து ரொம்ப போட்டு திணிச்சு கேட்குற ஆட்கள் கிடையாது. அவர் சில விஷயங்கள் எதிர்பார்த்தாரு. ஒரு பாட்டு தான் நான் சொன்னேன், ஆனால் நானே வந்து 2வது ஒரு பாட்டு வச்சேன். அது சோகமான ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்களா, அதுவும் மாண்டேஜில் தான் இருக்கும். அது நானும் இசையமைப்பாளரும் சேர்ந்து வச்சு. நீங்கள் ப்ரொடியூசர் தான் கேட்குற மட்டும் இல்லை, ஜிப்ரான்னு கேட்பாரு, ஏங்க 2 பாட்டு வைங்க அப்படின்னு. ஏங்க நான் எவ்வளோ பாட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஒரு பாட்டு தான் கேட்குறீங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க, ஒரு பாட்டே போதும், அதுவே வந்து சுமாராக தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற அதெல்லாம் அப்படி இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் ப்ரொடியூசரோட மியூசிக் டைரக்டருக்கு அதிக பாட்டு இருக்கிறதுங்கிறத அவங்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்கள வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் வைக்கிற ஒரு விஷயம். நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து அவங்கள பெருசாக உண்மையாக சொல்ல போனால் இந்த படத்தில் இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் வேணால் நிறைய பேர் கலர் டியூனாக வச்சுருக்காங்க, நிறைய பேர் அதை வச்சு அந்த டிக்டாக் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பொறுத்த வரைக்கும் சாங் தான் அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஜிப்ரான் அதுதான் சொன்னார், தயவுசெய்து ஒரு 4 சாங்காவது வச்சிருவோம் அப்படின்னாரு. சரி உங்களுக்காக வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 சாங் இருக்குது, அதை படத்தில் யூஸ் பண்ணல, ஆல்பமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ கதை திருப்பி நடந்தது இல்லை? ஆமாம். அது கஸ்டம் மேட்டர்ஸ் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ண ஸ்கிரிப்டே திருடுறாங்கன்னு கேஸ்லாம் போடுறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும், நம்பி ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா இல்லை எப்படி? இல்லை ரெஜிஸ்டர் பண்ண நான் முண்டாசு பெட்டிக் பண்ணேன். என்ன பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்கிறேன்.
ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ரைட்டர் அசோசியேஷனில் உங்களுக்கு தெரியல, எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து மெம்பர் ஆகிறது வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுது, ஒரு 7,000 ரூபா ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க, உங்கள் டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதில் ஒரு சீல் வச்செல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் வேற ஒரு ஸ்கிரிப்டில் கீழே நம்ம அந்த நம்பர் போடுவோம், கீழே பேஜ் நம்பர் வருங்க. அந்த இடத்துல உங்கள் பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, சவுத் இந்தியனில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் யார்ட்டையாவது ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது கூட அவங்க நான் அப்படி தான் பண்ணேன். நான் அப்படி பண்ணிட்டு தான் நிறைய ப்ரொடக்ஷனில் நிறைய பேருக்கு கதை சொல்ல போனேன். முண்டாசுப்பட்டி ராஜஸ்தான் இல்லை, முண்டாசுப்பட்டிக்கு சொல்கிறேன், ராஜஸ்தான் பண்ணல. அதில் நான் சரி நம்ம படம் எடுத்துட்டுமே ஒரு நம்பிக்கையில் ஒரு படம். நீங்க நிறைய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றீங்க, நிறைய பேர் டிஸ்கஷன்ல உட்கார்றீங்க, ஏதாவது ஒரு லைன் இல்ல ஏதாவது ஒரு சீன் போனா கூட அது ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் மேல பாரத்து போட்டு தான் பண்ணணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நீங்க முதல் படங்கும் போது இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா நமக்குரிய வழி, வேற வழி எதுவுமே கிடையாது. அந்த ரெஜிஸ்டர் பண்றவங்க வந்து படிச்சுட்டு வெளில சொல்லிடுவாங்க. இல்ல அப்படி அவங்க படிக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கரெக்டா நீங்க 2 ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. நான் சொல்றது ஸ்வான்ல சவுத் இந்தியன் ரைட்டர் அசோசியேஷனில் 2 ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. 2லையும் சீல் வச்சு ஒரு இதை வந்து ஆமாம் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஒன்றை வந்து சீல் வச்சு அவங்க கொடுத்துருவாங்க. சீல் வச்சு நீங்கள் எப்பவுமே உடைக்காமல் வச்சுருக்கணும். ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றவங்க. ஏன்னா அதில் வந்து சீல் இருக்கும். அதனால் யார்ட்டையா கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு இது இருக்காது. அவங்க பார்த்துட்டு இல்லைப்பா ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிப்பான் போலதான் இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது கம்முன்னு இருந்தாங்கன்னா ஓகே. இல்லை அதையும் மீறி நான் எடுப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல சீன் இருக்கேன், இதை மட்டும் அப்படி லைட்டாக எடுத்துக்கோ அப்படின்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அது வேற வழி இல்லை. நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ இருந்துக்க வேண்டியது. அதில் வந்து நம்ம என்ன ஐடியா சொல்லுறது எனக்கும் தெரியல. ஏன்னா எப்படி இருந்துமே நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க என்னெல்லாம் வழியெல்லாம் பண்ணுறாங்கும் போது இல்லை அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. நம்ம அதனால் யார் மேலே தப்பு சொல்கிறது எனக்கும் தெரியல. அது ஏன்னா நம்ம எதுவும் தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆனால் கதை திருட்டுங்கிறது நமக்கு உண்மை. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சூப்பரான ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு எங்க சர்க்கிள்ல யாரும் இல்லை. ராட்சசனி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கே வந்து இந்த காட்டுறாங்கன்னா புதுசா இருக்குல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு ராட்சசனி எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. வேற எந்த படத்தையும் ஏன்னா அது ஒரு பயம் இருந்துச்சு. நான் இத்தனை பேருக்கு போய் கொடுக்குறோம், இதுல இருந்து ஏதாவது சீன் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. நல்ல வேலை யாரும் எடுக்கல. வில்லனுக்குரிய அந்த டிசீஸ் வந்து இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனது. இந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் அந்த ஸ்டோரியில இருந்ததா இல்ல அந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் படத்துல அந்த டிசீஸ் வராது, அது வேற. ஆமா, அதை நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தேன். அந்த லுக்கு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தேன். அவர் கையெல்லாம் போய் வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாருமா, அந்த லுக்கு வேணா ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தேன். இந்த மாதிரி லுக்கில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அது நல்லா எனக்கு யூஸ் ஆச்சு. அந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் பரவலாக தெரிகிறதா, ப்ரொகேரியான்னு ஒரு நோயின்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லாத்துக்கும் பரவலாக தெரிகிற ஒரு நோய் தான். அது வந்து நம்ம தமிழில் ஹிந்தியில் கூட நம்ம இவர் அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி தெரிஞ்சது தான். நம்ம அது வந்து இந்த வில்லனுக்கு, ஏன்னா எல்லாருமே ஹீரோக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம வில்லனுக்கு யூஸ் பண்ணலான்னு தோணுது. கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டனில் வந்து அது ஒரு அந்த டிசீஸ் இருக்காது. அவர் வந்து அது ஒரு டைம் வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. பிறக்கும்போது ரொம்ப வயசாகி இறக்கும்போது அதில் வந்து எனக்கு வந்து ஒரு போர்ஷனில் வந்து அந்த லுக் எனக்கு ரொம்ப நம்ம படத்துக்கு கரெக்டாக இருக்கும். அவர் கண்ணாடியில் பார்த்துட்டு இருப்பார், பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கண்ணாடி போட்டு அந்த உடம்புலாம் பார்த்துட்டு இருப்பார். அது வந்து எனக்கு ஒரு இந்த படத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி லுக்கில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சார் அப்புறம் இந்த கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டரோட சீன் வந்து பெஞ்சமின் பட்டன் இருந்தது. சீன் இல்லை, சீடும் இல்ல, லுக்கு. ஒரு வயசான பையன் உடனே நீங்க சீடு கிட்ட போயிட்டீங்க. இன்ஸ்பயர் ஆகல எடுக்கலாம். லுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துமாப்பா. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மொழி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம பிடிச்ச உள்நாட்டு கேரக்டர்ஸ் யாரு? தமிழ்லையா? தமிழ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாலசக்திவேல் சார். மொழி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன். தமிழ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாலசக்திவேல் சார். ஏன்னா அதில் நான் அவருடைய 2-3 படங்கள் பார்த்து, ஃபர்ஸ்ட் படத்தை தவிர 2-3 படங்கள் வந்து ரொம்ப பாதிப்பு இருந்தது. ரொம்ப லைவாக இருந்தது, எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அவரோட படங்கள்.
நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம வந்து பாலா சித்திவேல் சார்ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சொன்னேன். மணிரத்னம் சார், மிஸ்கின் சார், எல்லாருமே எல்லாத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து கற்றுக் கொடுக்குற எல்லாருமே வந்து நம்ம விரும்புகிற ஒரு ஆளாக தான் நான் பார்க்குறேன். ஃபாரின்ல யாரை சொல்கிறது, எல்லாம் நல்லா இருந்தால் எல்லா படத்தையும் பார்க்க வேண்டியதான். மற்றபடி எனக்கு இப்படின்னு இல்லை. சொல்லலாம், ஒரு ஸ்டைலாக சொல்லணும்னா நம்ம வந்து ஜேம்ஸ் கேமரோன்லாம் சொல்லலாம். எல்லாருமே நான் சில படங்களை பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ரெடி பிளேயர்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் நம்ம இவரோட படம் தான். அதெல்லாம் பார்க்கும்போது நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இந்த வயசில் அவர் இந்த மாதிரிலாம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாலாம் யோசிக்க முடியும், இவ்வளோ வேலை செய்ய முடியும் போது நமக்கு கொஞ்சம் அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. நான் படமும் அவர் பெரிய ஹாலிவுட் டைரக்டராக சொல்ல, அவர் வயசுக்கு இந்த வேலையை பண்ணுறாருங்கிறது தான். இவ்வளோ க்ரியேட்டிவாக இந்த டைமுக்கு, அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கும் போட்டி போடுற ஒரு ஆளாக இருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் தான். மற்றபடி மொழி தெரியாத, உங்களுக்கே தெரியாத டைரக்டர்லாம் சொல்லலாம், எனக்கும் தெரியாதனால எதுவும் பேச முடியல. விவசாயத்தை வச்சு ஏதாவது படம், விவசாயத்தை வச்சு நான் அந்த மாதிரி படம் ஆசை இருக்கு. விவசாயம் பண்ண குடும்பத்துல வந்திருக்கேன். இல்லை, கண்டிப்பாக இருக்கு. எனக்கு அந்த கஷ்டங்கள் எனக்கு நல்லா தெரியும். இல்லை, இருக்கு. நல்ல கதையாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம நாளைக்கு பண்ணும்போது ஒரு விவசாயத்தை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து அவங்களாம் வேண்டான்ட்டாங்க. ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறது அது உண்மைதான். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படி விஷுவல் பண்ண போகிறோம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில், ஏன்னா அந்த பெயின் அப்படியே கரெக்டாக சொல்லணும் அது. ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கதையாக இருந்தது. அது படமாக எடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிற விருப்பம் இருக்குது எனக்கு. இல்லை ஆமாம், இல்லை உண்மைதான். அது இப்போ உண்மையை சொல்ல போனால், இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இது விளம்பரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த நம்ம கஜா புயலுக்காக ராட்சசன்ல இருந்து கொஞ்சம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணோம். அது கொண்டு போய் கொடுத்தாங்க நம்ம ஆட்களில். நான் போகல, நம்ம அசிஸ்டன்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து சொன்னதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அங்கே இன்னும் மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்த்துல நிறைய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களாம் நல்லா இருந்த ஒரு ஆட்கள் இப்போ ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்காங்க. அவங்க வந்து சொன்னபோது என்ன, வண்டியை விடாமல் தொத்திக்கிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கெஞ்சிருந்தெல்லாம் அவன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இன்னும் கூட நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே வந்து அதை சரி பண்ண முடியாதோ. ஏன்னா நம்மளால் ஒரு சாதாரண மனிதர்களால், ஒரு கவர்மெண்ட் நினச்சா தான் அது பண்ண முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. கவர்மெண்ட் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் போகும்போது தொடர்ந்து கொடுத்து தான் இருந்தேன்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அது எவ்வளவு, ஏன்னா நேற்று ஒருத்தர் பேசும்போது மூங்கில் தான் நாங்கள் வச்சுருந்தோம், மூங்கில் நம்பி தான் நாங்கள் இருந்தோம், மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அதே மரம், தென்னை மரம் வச்சுருந்தவங்க, இதெல்லாமே நான் கேள்விப்பட்டேன். அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லும்போது நம்ம டிவியில் பார்க்குறத விட அவங்க சொல்கிறது இன்னும் மோசமாக இருந்தது. அது ஒரு விவசாயம் வந்து எந்த ஒரு ஒரு பேக் போனால் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க அதோடைய அறுவடை ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயற்கை வந்து எப்படிலாம் மாற்றுதுங்கும் போது எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் இருக்குது. இதுவுமே வந்து எல்லா மேடையிலையும் எல்லா இயக்குனரும் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த விருப்பம் இருந்தது. ஏன்னா நான் திருப்பூருங்கிறதுனால எல்லா ஊர்களிலிருந்தும் விவசாய குடும்பத்தில் இருந்தெல்லாம் வந்து அங்கே திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியும், அது அனுபவப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு தோணுச்சு, பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். ஆனால் ஷார்ட் ஃபிலிமாக பண்ண முடியல. படமாக நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துன்னா அதுக்கான கதையும், ஒரு நல்ல கதையும் ஒரு ப்ரொடியூசரும் அமையணும். அது கண்டிப்பாக பண்ணுற விருப்பம் இருக்குது எனக்கு. மெசேஜ் இல்லாமல் அந்த படம் பண்ணால் வந்து விவசாய மனசில் வந்து வரணும் சார். அதாவது சென்னையில் இருக்கவங்க கூட விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசைப்படணும், அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விருப்பம் எனக்கு நல்ல விருப்பம் தான். ஏன்னா அது வெறும் பிரச்சார படமாக இல்லாமல், நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சார படமாக இல்லாமல் அவங்க உண்மையாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுல நல்ல விஷயம் தான். அது நான் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. சார், பெண்கள் வந்து சினிமாவில் உதவி இயக்குனராக இருக்கணும், இயக்குனராக ஆகுறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள், சிரமங்கள் இருக்கிறது நீங்கள்? சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, பொதுவாக சினிமாக்குள்ள பெண்கள்ங்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான். நிறைய பொதுவாக இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி என்னென்னா வீடு, ஏன்னா ஆண்களுக்கே வந்து சினிமாங்கிறது வந்து
வீட்டில் சம்பளம் இல்லாத ஒரு எந்த வேலை செஞ்சால் கூட சம்பளிச்சிருவாங்க, சினிமானா விடவே மாட்டாங்க. அது எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சது. நான் எங்கே அந்த டிவியில் நாளைக்கிணர் பண்ணி இந்த புக்கில் கார்ட்டூன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் சரி ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணுவான்னு எங்கள் வீட்டில் ஒரு நம்பிக்கை வந்தது. இல்லைன்னா அதுவும் கஷ்டம்தான். அது இப்போ ஆண்களுக்கே இருக்கும்போது பெண்கள்லாம் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் விட மாட்டாங்க. அது உண்மைதான், வீட்லேயே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி அவங்க வந்து சினிமாக்குள்ளே வரணுங்கிறது நிறைய கஷ்டம் இருக்குது. எனக்கு என்னென்னா அவங்க டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தாண்டி டெக்னிக்கலாகவும் வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குது. அதாவது எடிட்டரா, கேமராமேனா, சவுண்ட் சைடில். ஏன்னா அந்த துறைகள்லாம் ஆண்களுக்கே நிறைய காலியாக இருக்குது. அவங்களே நிறைய பேர் அந்த வேலையில், அதாவது டெக்னிக்கலாக இன்னும் சவுண்ட் சைடில் சவுண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேயே நிறைய வெரைட்டியான வேலைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஆண்களுக்கே நிறைய இருக்கும்போது அதே மாதிரி பெண்களும் அந்த மாதிரி டெக்னிக்கல் சைடும் வரணும். வந்தால் நடிக்கிறது இல்லை டேரக்டர் ரெண்டை தாண்டி வேறு எதுவும் வரணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது உண்மைதான். அது எங்கிட்ட அசிஸ்டண்டாகவே இந்த ராட்சசனில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுது. அது இடையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் இப்போ வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து என்னென்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க ரொம்ப மன ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பின்னாடி பேக் போகாமல் மன உறுதியோடு இருக்கணும். அது ஏன்னா இந்த ஃபீல்டு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு. ஏன்னா எப்பவுமே 100 ஆண்கள் சுற்றி இருக்கிற ஒரு 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 துறை இது. அதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். மற்றபடி எங்கிட்ட இப்போ உங்களை மாதிரி நிறையா பெண்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அசிஸ்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம என்ன இப்போதைக்கு அந்த ஒர்க்கை ஆரம்பிக்காதனால நிறைய பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. மற்றபடி மற்ற ஒர்க்குக்கும் அவங்க வரணுங்கிறதுல எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா அவங்க அப்டேட்டாக மன உறுதியோடு இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக வெற்றி பெற முடியும். திருப்தியாக இருக்குது நான் சொன்ன பதில். எனக்கு இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.